எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய வியூஸ் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்றதுன்னு சொல்லிட்டு A to Z சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க யூடியூப் ஓபன் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த 5 பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவை பாருங்க. சோ நீங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க கரெக்டா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், சோ நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன், சோ ஒரு சில தப்பு பண்ணிருக்கேன், சோ அதை எப்படி நான் திருத்திக்கிறது அப்படின்னு கேட்கலாம். சோ நீங்க ஆல்ரெடி என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில செட்டிங்ஸ் நீங்க ஆன் பண்ணாம இருப்பீங்க. சோ நீங்க அந்த செட்டிங்ஸை நீங்க ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய லோகோ பேனர், சோ இங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் லோகோ, இதுக்கு பேர் தான் பேனர். சோ நீங்க இத கரெக்டா வைக்கணும். சோ நீங்க கரெக்டா உங்களுடைய போட்டோ, நீங்க என்ன ஆடியன்ஸ்க்கு சொல்ல வரீங்க, உங்களுடைய சேனலை பத்தி நீங்க கரெக்டா இந்த லோகோல இந்த பேனர்ல நீங்க சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய லோகோ பேனரே பாருங்க. சோ இந்த மாதிரியான வீடியோ நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் தொடங்கி அதிகம் பணம் சம்பாதிக்க இந்த 5 பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அந்த வீடியோல தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஆல்ரெடி யூடியூப் ஓபன் பண்ணி இருந்தாலுமே பரவாயில்ல. சோ நீங்க அந்த வீடியோவை ஒன்ஸ் செக் பண்ணி உங்களுடைய கரெக்ஷனை நீங்க சரி பண்ணிக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் இப்ப நீங்க ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல வீடியோ போடணும். சோ வீடியோ இல்ல ஷார்ட்ஸ் எந்த மாதிரி போடணும்னா, ஓன் கண்டென்ட்டை தான் போடணும். சோ ஓன் கண்டென்ட் உங்களுடைய ஃபேஸ் கட்டி உங்களுடைய ரியாலிட்டியை தான் நீங்க போடணும். அதை தவிர்த்து நீங்க சினிமா சாங்கை டவுன்லோட் பண்ணி போடுறது, இல்ல காமெடியை டவுன்லோட் பண்ணி போடுறது, மத்தவங்களுடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடுறது, சோ மத்தவங்க ரெடி பண்ண வீடியோவை நீங்க உங்க சேனல்ல போடவே கூடாது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரல, என்னன்னா சிஸ்டர் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், என்ன சிஸ்டர் பண்றதுன்னு கேட்கலாம். நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போடாதீங்க. ஆல்ரெடி போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை ஏதாவது இருந்தா நான் என்னுடைய பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க சரி பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோ விட்டுடுங்க. கண்டிப்பா நீங்க டெலீட் பண்ணாதீங்க. அப்படி டெலீட் பண்ணாலும் உங்களுடைய பழைய வாட்சர்ஸ் வியூஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும். சோ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓன் கண்டென்ட்டை தான் போடணும். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யூடியூப்ல எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, ஆனா எல்லா சேனலுமே சம்பாதிக்கல. இதுக்கு ஒரு உதாரணமே, ஸ்கூல்ல அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 100 ஸ்டூடெண்ட் படிச்சா கண்டிப்பா அதுல யாராவது ஒரு 3 ஸ்டூடெண்ட் நிறைய படிப்பாங்க. சோ அந்த மாதிரி யூடியூப்ல நிறைய சேனல் இருந்தாலும் எக்ஸ்பெஷலி தனியா நிறைய சேனல் பெஸ்டா ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி உங்க சேனலை நீங்க ரன் பண்ணிக்கணும். சோ அதுக்குண்டான நிறைய டிப்ஸ இதுக்கப்புறம் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுடைய சேனலுக்கு வீடியோ எடிட்டிங் தான் தேவை. சோ அந்த வீடியோ எடிட்டிங் நீங்க கைன் மாஸ்டர், இன்ஷூட், பிஎன், நெக்ஸ்ட் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல நீங்க எதுல வேணா எடிட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல தான் நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரியான டிப்ஸை இந்த வீடியோல போட்டிருக்கேன். சோ நீங்க ப்ராப்பரா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓன் கண்டென்ட்டை தான் போடணும். நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. சோ நீங்க இப்ப வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சினிமா சாங் இல்லைன்னா வடிவேல் காமெடி, ஸோ சினி ஃபீல்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மியூசிக் எடுத்து போடலாமான்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பா போடாதீங்க, காப்பிரைட் பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அது என்னன்னா, நீங்க ஓனா மேக் பண்ற வீடியோ தான் உங்களுக்கு சொந்தமானது. காப்பிரைட் இஷ்யூ, ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் வராது. ஸோ நீங்க ஓனா மேக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சினிமா சாங் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்க இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது என்னன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர், ஏதாவது என் சேனலுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ காப்பிரைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அது நீங்க டெலீட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க டெலீட் பண்ணுங்க. அது எப்ப பண்ணணும்னா,
ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிலீட் பண்ணுங்க. ஒரே அடியா டிலீட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கார்ப்பரேட் சாங் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ரீமேக் சாங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணா கார்ப்பரேட் பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரீமேக் சாங்கும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய டேலண்ட்டை மட்டும் நீங்க காட்டுங்க. ஸோ ஓன் விஷயம் நிறைய இருக்கு. உங்களுக்கு நீங்க யோசிங்க. உங்களுடைய டேலண்ட்டை காமிக்கிற ஒரு இடம் தான் இந்த யூடியூப். ஸோ உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை மட்டும் நீங்க போடுங்க. நெக்ஸ்ட் வந்து குக்கிங் சேனல்ல நிறைய ஓன் கண்டென்ட் போடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓன் கண்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் நீங்க யோசிங்க. ஓனா நீங்க வீடியோ போடுங்க. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் என்னன்னா நான் ஃபேஸ் காட்டி பேச ரொம்ப பயமா இருக்கு, என்கிட்ட நிறைய காஸ்டியூம்ஸ் இல்லை, ஸோ நிறைய ட்ரெஸ் கோட் முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் தேவையில்லை. நீங்க ஃபேஸ் காட்டி பேச பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் கோடு நீட்டா நீங்க பண்ணிட்டு உங்களுடைய டேலண்ட்டை நீங்க காமிங்க. மக்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி வீடியோ போடுங்க. ஓனா பேசுங்க. உங்களுக்கு ஓனா கதை கட்டுரை ஏதாவது எழுத வந்தா எழுதி வீடியோவா மேக் பண்ணி, நான் கரெக்டா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓன் வாய்ஸை கொடுங்க. உங்களுடைய ஓன் ஃபேஸை கட்டுங்க. அப்பதான் உங்களுடைய வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ வந்து உங்களுடைய ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போடும்போது பயமா தான் இருக்கும். ஸோ நீங்க பயப்படாதீங்க. 1 or 3 வீடியோஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு போயிடும். ஸோ எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. உங்களுடைய சேனல்ல ஆல்ரெடி ஏதாவது காப்பிரைட் வந்துருந்துச்சுன்னா அதை நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க காப்பிரைட் வராத மாதிரி இந்த வீடியோ எடிட்டிங் பார்த்து கத்துக்குங்க. ஸோ வந்து இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் நீங்க சேனல் ஓபன் பண்ணி வீடியோ போட்டுட்டீங்க, காப்பிரைட் உங்களுக்கு வரல. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, views increase and watch hours increase. சோ வந்து உங்களுக்கு views increase பண்ண நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க அதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஒரு டவுட்ஸ் வரும். சோ வந்து அதுக்கும் நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை பாருங்க. சோ உங்க சேனலுக்கு நீங்க ப்ராப்பரா வியூஸ் வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே உங்களுடைய வியூஸ் வாட்சர்ஸ் குறையும். அது ஏன்னா 28 நாளைக்கு ஒன்ஸ் உங்களுடைய சேனல் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. சோ அந்த மாதிரியான விஷயத்தை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கங்க. இதே போலதான் வாட்சர்ஸும் குறையுது. சோ நீங்க வாட்சர்ஸ் ஏன் குறையுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு வாட்சர்ஸ் வியூஸ் ஏன் குறையுதுன்னு தெரியுது. சோ வந்து நெக்ஸ்ட் குறையாத மாதிரி நம்ம எப்படி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதே வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா யூடியூப் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ண தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணணும்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து சில டிப்ஸ் இருக்கு, அது தெரியல. அது தெரிஞ்சா எல்லாருமே சம்பாதிக்கலாம். சோ நான் இப்ப சொன்ன விஷயத்த நீங்க ஆர்டரா 1 by 1 எழுதி வச்சுக்கிட்டு என்னுடைய சேனலை நீங்க வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். சீக்கிரம் மானிட்டேஷனும் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுடைய சேனலை பத்தி. என்னுடைய சேனல் கிச்சன், என்னுடைய சேனல் கோலம் சேனல், என்னுடைய சேனல் வந்து ஒரு குக்கிங் சேனல், நெக்ஸ்ட் என்னுடைய சேனல் வந்து ஒரு பிளாக் சேனல். சோ எனக்கு வியூஸ் போக மாட்டிருக்கு. அப்படி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சோ நான் வந்து யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோல உங்களுடைய சேனலுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட நீங்க வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னா எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான். ஏன்னா வியூஸ் வந்து 400-500 போகுது. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. சோ அதுக்கு என்ன காரணம் யாருக்குமே தெரிய மாட்டிருக்கு. கண்டிப்பா இதுதான் காரணங்க. நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் நோட்டிபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த 2 வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற அத்தனை வீடியோவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த வீடியோவை நீங்க ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்க்கு
ஏன் சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். சோ வந்து என்னுடைய சேனலே நீங்க பார்க்கலாம். சோ நான் சேனல் ஓபன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சோ நான் வந்து கொஞ்ச நாள்லயே நான் 1400 மேல வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து 800 கிட்ட இருக்கு. சோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் ஒரு சில ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க பாருங்க. என்னுடைய வாட்சஸ் எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ண, சோ அதே போல நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஏன் வரலன்னு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹைலைட்டான ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கு டே பை டே வந்து யூடியூப் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்கணும். அது எந்த மாதிரியான வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, YT ஸ்டுடியோவை நீங்க ஃபுல்லா கத்துக்கணும். சோ நீங்க அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ அதுக்குண்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்பை நீங்க ரன் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல ஃபேஸ் காட்டி பேச பயப்படாதீங்க. சோ வந்து ஃபேஸ் காட்டி பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் வராது. சோ நீங்க நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான டிப் சொல்லிக்கிறேன். நீங்க போடுற வீடியோல ஒரு உண்மை இருக்கணும். சோ எந்த வீடியோ வேணா நீங்க போடுங்க, நல்ல விஷயத்த போடுங்க. கண்டிப்பா அந்த வீடியோல ஒரு உண்மையை போடுங்க. இப்ப இல்லைன்னா எப்பயாவது உங்க சேனல் கண்டிப்பா growth ஆகும். நீங்க அதை தவிர்த்து உங்க வீட்டுல, எங்க வீட்டுல வந்து ஒரு ரோஜா பூ இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான வளையல் செட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு கிளிப் இருக்கு, அழகான ஒரு சேரி இருக்கு, உங்க வீட்டை பத்தி மட்டுமே நீங்க போடாதீங்க. மக்களுக்கு உங்க வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். பொதுவான ஒரு விஷயத்த நீங்க யூடியூப் சேனல்ல போடுங்க. அப்பதான் 4 தரப்பட்ட மக்களும் உங்களுடைய சேனல்ல பார்ப்பாங்க. எஸ்பெஷலி வந்து உங்களை பத்தி நீங்க போடாதீங்க. பொதுவான ஒரு விஷயத்த நீங்க போடுங்க. இப்போ பொதுவான விஷயம் நிறைய இருக்கு, மக்களுக்கு பொதுவான விஷயம். சோ நீங்க அந்த மாதிரி விஷயத்த நீங்க போடுங்க. எனக்குன்னு யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு யூஸ் பண்ணுங்க. தமிழ்ல சோ அந்த மாதிரியான தமிழ் மேக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலுக்கு எந்த டைமிங்ல வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். சோ வந்து நீங்க கரெக்டா இந்த வீடியோவை பார்த்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய பயனுள்ள விஷயம் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. சோ நான் இப்ப சொன்ன விஷயத்தை நீங்க ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க கைட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.